வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்களை தந்தால் உடனடி நடவடிக்கை. மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் அழைப்பு. காங்கிரஸ் ஆட்சியில் அரிசி ஆலை அதிபர்களுக்கு கூடுதல் தொகை வழங்கியதில் பல கோடி முறைகேடு. விசாரணை கமிஷன் அமைக்க பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தல். வீடுகளுக்கு இணைப்பு தருவதில் மின்துறையினர் லஞ்சம் வாங்கியது நிரூபித்தால் நடவடிக்கை. கலந்துரையாடல் கூட்டத்தில் அதிகாரிகள் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவை வருவாய்த்துறையில் மக்கள் பணிகளை நிறைவேற்ற லஞ்சம் பெறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் எச்சரித்துள்ளார். புதுவையில் லஞ்ச ஒழிப்பு வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி அரசு துறைகள் சார்பில் மக்கள் கலந்துரையாடல் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் தொடர்பாக கலந்துரையாடல் கூட்டம் வருவாய்த்துறையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு ஆட்சியர் தீபக்குமார் தலைமை தாங்க துணை ஆட்சியர் முத்தம்மா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பேசிய பொதுமக்கள் வருவாய்த்துறையில் முக்கிய பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய பரிதாப நிலை ஆண்டாண்டு காலம் தொடர்கிறது எனவும், இந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் பணிகள் நடப்பது இல்லை என குற்றம் சாட்டினர். மேலும் பத்திரப்பதிவு துறைகளில் நில மோசடி நடைபெற சில அதிகாரிகளை துணை போவதாகவும், பத்திரங்களை கூடுதல் விலைக்கு விற்பதுடன் அங்கு பணம் கொடுப்பவர்களுக்குத்தான் பத்திரங்கள் விரைவாக பதிவு செய்யப்படுகிறது என்றும், பணம் தராதவர்களின் பணிகள் பல வாரங்கள் இழுத்தடிக்கப்படுகிறது என கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் ஆவேசம் அடைந்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய ஆட்சியர் தீபக்குமார், வருவாய் உள்ளிட்ட அரசு துறைகளில் லஞ்சம் வாங்குவோர் மீது ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பத்திரப்பதிவுகள் கணினிமயமாக்கப்பட இருப்பதால் வரும் காலங்களில் நில மோசடிகள் நடைபெற வாய்ப்பில்லை என்றார். புதுவையில் இலவச வெள்ளை அரிசியை தர மறுக்கும் அரிசி ஆலை அதிபர்களுக்காக பரிந்து பேசும் காங்கிரஸ் தலைவர்களின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தாமோதர் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த முறை வைத்திலிங்கம் தலைமையிலான ஆட்சியின் போது மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வெள்ளை அரிசியை ஆலை அதிபர்களிடமிருந்து வாங்க நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 3 ரூபாய் வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளது என்றும், இதேபோன்று விவசாயிகளிடம் இருந்து குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து அரசுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததிலும் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கு வழங்க வேண்டிய இலவச அரிசியை தராமல் சப்ளை நிறுத்தியிருக்கும் ஆலை அதிபர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேசுவது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்ற தாமோதர், காங்கிரசின் சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் வெள்ளை அரிசி சப்ளை தொடர்வதற்காக அரிசி ஆலை அதிபர்களுக்கு 50% லெவி விதித்து அரசாணை வெளியிட்டுள்ள ரங்கசாமி அரசை பாராட்டுவதாகவும், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் போது அரிசி கொள்முதல் செய்ததில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தாமோதர் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்டால் காவல்துறையில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று மின்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் லஞ்ச ஒழிப்பு வார விழா நடைபெறுவதை முன்னிட்டு கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூடத்தில் மின்துறை மற்றும் பொதுமக்கள் கலந்துரையாடல் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் மின்துறை கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பொதுமக்கள், வீடுகள் மற்றும் கடைகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதில் மின்துறையை சேர்ந்தவர்கள் லஞ்சம் கேட்பதாக ஆவேசம் அடைந்தனர். மக்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று மின்துறை அதிகாரிகள் கராராக பேசுவதால் பணத்தை கொடுத்தால்தான் மின் இணைப்பு என்ற நிலை உள்ளதாக கவலை தெரிவித்தனர். இதனை கேட்ட மின்துறை உயர் அதிகாரிகள், மக்கள் கூறுவது போன்று இனிமேல் யாராவது மின்துறையில் இருந்து லஞ்சம் கேட்டால் போலீசில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்தனர். அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில்
மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கி இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென் தமிழகம் வரை பரவியது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த ஒரு வாரமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. தற்போது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நகர்ந்து அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை உழவர் பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் வேளாண் விளைபொருட்கள் விற்பனை குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தேசிய வேளாண் விற்பனை நிறுவனம் மற்றும் புதுவை வேளாண் துறை இணைந்து வேளாண் விளைபொருட்கள் விற்பனை பற்றி விவசாயிகளுக்கான ஒருநாள் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் பட்டாஞ்சாவடியில் உள்ள உழவர் பயிற்சி கூடத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன் துவக்க உரையாற்ற கூடுதல் இயக்குநர் ரவி பிரகாசம் வரவேற்புரையாற்றினார். தேசிய வேளாண் விற்பனை நிறுவன பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் ரங்கசாமி சிறப்புரையாற்ற இப்பயிற்சி முகாமில் விளைபொருள் விற்பனை வாய்ப்பு, ஏற்றுமதி வழிமுறைகள், பதப்படுத்துதல், நவீன தொழில்நுட்பம் போன்றவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். அடிப்படை வசதியை நிறைவேற்றாததால் ஆவேசம். கார்கள் உரசிய பிரச்சனையால் சேதராப்பட்டில் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரசார் மோதல். பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மரமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. கண்படும் அழகு எதனால்
கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் sound bar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள் கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கலந்துரையாடல் கூட்டத்தில் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் லஞ்ச ஒழிப்பு வார விழாவினை முன்னிட்டு குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் பொதுமக்கள் கலந்துரையாடல் கூட்டம் சான்வே ஓட்டல் எதிரில் உள்ள கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் நடந்த கூட்டத்தில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசியவர்கள், அரசு அறிவிப்பின்படி ரேஷன் கடைகளில் பொருட்கள் சரியான நேரத்தில் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும், தற்போதுள்ள சூழலில் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்படும் அரிசி தரமில்லை என்ற குற்றச்சாட்டால் மக்கள் தவிப்பதாக தெரிவித்தனர். புதுவை முதல்வரின் வீட்டருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரண் அடைந்துள்ளனர். புதுவை முத்தரையர் பாளையம் அணைக்கரை வீதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் என்ஆர் பாசறை தலைவரான வேலாயுதம் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த மாதம் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்ததுடன் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். ஆனால் வேலாயுதம் தரப்பினரை ஆறுமுகம் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிந்த எதிர்த்தரப்பினர் கடந்த சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டு வெளியே வந்த ஆறுமுகத்தை ஆம்னி வேனில் வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார்
தனிப்படை அமைத்து வேலாயுதம் தரப்பினரை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கந்தன் என்பவர் வியாழக்கிழமையன்று புதுவை 2வது ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் உத்தமராஜா முன்பாக சரண் அடைந்ததைத் தொடர்ந்து அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விடுதி உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சட்டக்கல்லூரியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு விடுதி வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் சட்டக்கல்லூரியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு எந்தவித வசதியும் செய்யப்படாமல் காலம் கடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த மாணவர்கள் வெள்ளிக்கிழமை காலை தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் மாணவர்களை சமாதானப்படுத்தி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அதிகாரிகள் அரசிடம் இது தொடர்பாக பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். புதுவை அருகே கார்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தினை தொடர்ந்து சேதராப்பட்டில் வீடுகள் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சேதராப்பேட்டை சேர்ந்த வேலையன் என்பவர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பிரபாவதி என்பவர் தனது குழந்தைக்கு சிகிச்சை பெறுவதற்காக தனது சகோதரர் பிரபாகரன் காரில் சேதராப்பட்டில் இருந்து வியாழக்கிழமை புதுவைக்கு காரில் வந்துள்ளார். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் அம்பேத்கர் சிலை அருகே வந்தபோது எதிரே வந்த உசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காரின் வலதுபுற கண்ணாடி மீது பிரபாகரன் ஓட்டி வந்த கார் உரசி உள்ளது. இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இரு தரப்பினர் மீதும் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கார்கள் மோதல் சம்பவத்தினை தொடர்ந்து சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரசாரின் வீடுகளை என்ஆர் காங்கிரசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து கூடுதல் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை போக்குவரத்து காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வரும் வேலையன் என்பவரின் மனைவி பிரபாவதி தனது குடும்பத்தினருடன் சேதராப்பட்டில் இருந்து புதுவைக்கு காரில் வந்து கொண்டிருந்த போது திருச்சிற்றம்பலம் என்ற இடத்தில் எதிரே வந்த எம்எல்ஏ கார்த்திகேயன் கார் மீது உரசியது. இச்சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பிரபாவதி மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கப்பட்டதாக ஆரோவில் காவல் நிலையத்தில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவத்தில் காயம் அடைந்ததாக கூறப்படும் பிரபாவதி என்பவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் கட்சியினர் வியாழக்கிழமை மாலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சப் இன்ஸ்பெக்டரின் மனைவியை ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தாக்கியதில் இருந்தே புதுவையில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் உள்ளதென்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் புதுவையில் காவல்துறை செயலிழந்து போயிருப்பதுடன் அதன் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றார். புதுவை மாநிலத்தில் மக்கள் நம்பிக்கையை முதல்வர் இழந்து வருகிறார் என்ற வைத்திலிங்கம் போக போக மக்களின் நம்பிக்கை முழுவதையும் இழந்து வெளியில் நடமாட முடியாத நிலைமைக்கு முதல்வர் வந்துவிடுவார் என்றார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD பிளேயர் அல்லது 50 DVD மூவி பேக் ஃப்ரீ. சாம்சங் CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. சாம்சங் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் ஃப்ரீ. சாம்சங் SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு பாம்பே டையிங் கிட் செட் ஃப்ரீ. சாம்சங் டைரக்ட் கூல் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏர் கண்டிஷனர்களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. ஃபெஸ்டிவல் ஆஃபர் பிரைஸ், பல எக்ஸைட்டிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869 90957.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மன்னர் மன்னனின் நூல்கள் வெளியிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தமிழறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் தமிழறிஞர் மன்னர் மன்னன் பிறந்தநாள் விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவர் எழுதிய பொன்னேடுகள், அவரது மகன் பாரதி எழுதிய சுடர்மணிகள் என்ற நூல்களை பேராசிரியர் அறிவொளி வெளியிட அதனை தொழிலதிபர் சிவக்கொழுந்து, துபாய் குழந்தை ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க தொழிலதிபர்கள் கோவிந்தசாமி, வேல் சொக்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செங்கம தாயார் வரவேற்புரையாற்ற கோவிந்தசாமி, சுந்தரலட்சுமி வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இடியுடன் கனமழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்களை தந்தால் உடனடி நடவடிக்கை. மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் அழைப்பு. காங்கிரஸ் ஆட்சியில் அரிசி ஆலை அதிபர்களுக்கு கூடுதல் தொகை வழங்கியதில் பல கோடி முறைகேடு. விசாரணை கமிஷன் அமைக்க பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தல். வீடுகளுக்கு இணைப்பு தருவதில் மின்துறையினர் லஞ்சம் வாங்கியது நிரூபித்தால் நடவடிக்கை. கலந்துரையாடல் கூட்டத்தில் அதிகாரிகள் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.